வெல்கம் டு டாப் 5 இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். நான் உங்கள் ஜேபி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் 2.2 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 26க்கான ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி இது ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்குது. என்ன இருக்குன்னு பாருங்கள். திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் தி 3 டிஜிட் நம்பர்ஸ். ஓகே, 5 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? வாட் வில் பி தி ரிசல்டன்ட் இஃப் தி செகண்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர், அதாவது மிகப்பெரிய எண்ணோட இரண்டாவது இலக்கம். மிகப்பெரிய எண் இதில் 503. இதில் இரண்டாவது இலக்கம் என்ன? 0. நெக்ஸ்ட் பாருங்க, ரிசல்டன்ட் நம்பர் இஸ் ஆடட் டு தி ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் லோயஸ்ட் நம்பர். இதில் இருக்க மிகச்சிறிய எண்ணோட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன பார்க்க போகிறோம்? 144 ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன? எனக்கு 1. ஸோ இதில் எடுத்து எனக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்ன்றது தான் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஆப்ஷன் சி 1 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. KNP ILN GJL EHJ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெட்டர் சீரீஸில் யார் அடுத்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. KI -2 IG -2 GE -2 தென் E -2 என்ன கிடைப்பாங்க? எனக்கு சின்னு கிடைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு NL -2 LJ -2 JH -2. ஸோ ஹெச்சில் இருந்து -2 பண்ணால் கிடைக்கும், எஃப்னு கிடைக்கும். ஸோ CFன்னு இருக்க ஆன்சர் 2 இருக்குது. லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். PN -2 N -2L L -2J J -2 is 8H. அப்போ CFHன்னு இருக்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 982 980 என்ன ஆகுறாங்க? -2 ஆகுது. அடுத்து பாருங்க 80 76 -4 76 70 -6 and 70 62 is -8. அப்போ அடுத்து என்ன ஆகணும்? இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுறாங்க? +2 ஆகிட்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ -10 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். 962 -10 is 952. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன். இந்த 4 லெட்டர் செட்டில் யார் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் WSBHன்னு இருக்காங்க. ஸோ WSBH ஃபஸ்ட்டு என்ன ஆகிறாங்க பார்த்துருமா? டபுள்லேருந்து பி என்ன ஆகுறாங்க? 23 2. ஸோ +3 ஒரு +5 ஆகுறாங்க. அடுத்து செகண்ட் லெட்டர் பாருங்கள். SH என்ன ஆகுது? 19 8. ஓகேவா? 19லேருந்து 8 என்ன இருக்கு? -11. ஓகே, அடுத்து பாருங்க RW +5 Nலேருந்து C 14 3 -11. அப்போ இவங்க தான் கரெக்டான பேட்டர்ன். இன்னொருத்தவங்க தப்பாக இருக்காங்க. FAKQ Fலேருந்து K என்ன ஆகுறாங்க? +5 தான். ஏலேருந்து Q என்ன ஆகுது? +16 ஆகுறாங்க. சரியா? அடுத்து Xலேருந்து C என்ன ஆகுது? +5 and Tலேருந்து I என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தா, ஸோ T வந்து 20 I வந்து -9 ஆகுறாங்க. ஸோ எனக்கு இங்கே +16 ஆகுறது ஆப்ஷன் சி தான். இவங்க தான் எனக்கு தப்பான பேரு, அவங்க தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. RN15 is related to TM7 in that way. LL11 is related to NK3. ஓகேவா? அதே மாதிரி MM3 யாருக்கு ரிலேட்டட்னு கேட்குறாங்க. 15 ஃபஸ்ட்டு நம்பர் வச்சு பார்ப்போமா? 15 என்ன பண்ணால் 7 மாறும்னு பாருங்கள். -8 பண்ணால் மாறும். அப்போ கொஸ்டினில் எனக்கு 3யோட -8 பண்ணால் -5ன்னு கிடைக்கணும். -5 இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ KN5 இருக்காங்க, OL5 இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தாலே போதுமா? Rலேருந்து T என்ன ஆகுறாங்க? +2 18 +2 is T. அப்போ பாருங்கள் Mலேருந்து +2 பண்ணால் கிடைக்கும். M +2 is O. ஸோ அப்போ OL -5ன்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 is in a certain code language FAR is coded as 8432 and FEAT is coded as 3287. What is the code for R in that given language? ஓகேவா? இது என்ன டைப்பு? FAR அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, FEATன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா? FARன்னு ஒரு வார்த்தை இருக்கு, FEATன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதில் இடத்துல யூனிக்காக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரும் இங்கே Tயும் தான் இருக்கு. ஸோ அப்போ இதில் இடத்துல யூனிக்காக இருக்கிற கோடு தான் அதுக்கான கோட்ஸாக இருப்பாங்க. 3287 அதுக்கான கோடு 8432. அப்போ 3 லெட்டர் காமனாக இருக்குது. 3 லெட்டர் கேன்சல் பண்ணுவோமா? 3 கோடுக்கு FF AA EE. அதே மாதிரி 88 3322 கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ ஆருக்கான கோடு 4, Tக்கான கோடு 7. இதை கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? நம்மளுக்கு யார் கேட்டிருக்காங்க? ஆருக்கான கோடு கேட்டிருக்காங்க. ஆருக்கான கோடு என்ன? 4. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்.
பேஸ்ட் ஆன் தி ஓகே அதாவது கிளாசிஃபிகேஷன் தான் திரும்ப கண்டுபிடிக்க போகிறோம். WA என்ன ஆகுறாங்க +4, CV என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா -3 இங்கே B A Z Y X W V -7 ஆகுறாங்க. ஓகே நெக்ஸ்ட் MMP ஓகேவா அதே மாதிரி DH FJ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்துருமா WA +4 DH +4 FJ +4 MP என்ன ஆகுறாங்க +3 தான் ஆகுறாங்க. நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு மட்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் சி தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே என்ன ஆகுது +4 +4 +4 ஆகுறாங்க. இந்த சியில் மட்டும் எம்லேருந்து பி என்ன ஆகுறாங்க +3 தான் ஆகுறாங்க. 13 16 ஓகேவா. How many such numbers are there, each of which is immediately preceded by a number and also immediately followed by a number? ஓகேவா இதில் எத்தனை எண்கள் இருக்குது அதாவது எத்தனை எண்கள் இருக்குது அந்த எண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் வரும் வகையில் எத்தனை எண்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் preceded by a number and immediately followed by a number திரும்பவும் ஒரு எண் இருக்கணும் லாஸ்ட்டாக ஒரு எண் இருக்கணும். அப்போ 3 நம்பர் சேர்ந்த மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. செக் பண்ணிடுவோமா. ஸோ 227 270 இது ஒரு பேரு அடுத்து 270ன்றது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 936 வேற அவ்வளோதான் மொத்தமாக 3 பேர் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Question number 9. Mr. I starts from point J and drives 5 kilometers towards the west. J அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல I ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேவா. அந்த பாயிண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் என்ன பக்கம் போடுறாருன்னா வெஸ்ட் பக்கம் போகிறார். எது வெஸ்ட்டாக இருக்கும் லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறாரு 5 கிலோமீட்டர் போகிறார். ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரைட் அண்ட் ட்ரைவ் 7 கிலோமீட்டர்ஸ். அங்கே என்ன பண்ணுறாரு ஒரு ரைட் டர்ன் பண்ணி 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறாரு. ஓகே தென் டேக்ஸ் ரைட் டர்ன் அண்ட் ட்ரைவ்ஸ் 11 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து போகிறவங்களுக்கு எது ரைட்டாக இருக்கும் இந்த பக்கத்தில் 11 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வராங்களாம். தென் ஹி ட்ரைக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் ட்ரைவ்ஸ் 2 கிலோமீட்டர். இப்படி வரவங்களுக்கு எது லெஃப்டாக இருக்கும் அப்வர்ட்ஸாக இருக்கும். ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் டர்ன் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் ஹி தென் டேக் எ ரைட் டர்ன் அண்ட் ட்ரைவ்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ். திரும்ப ஒரு ரைட் எடுத்து 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. இது டேக்ஸ் a final right turn and drives 9 kilometers. திரும்ப லைட் எடுத்தாங்க என்ன பண்ணுவாங்க கீழே வருவாங்க 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்படி பேரலாக கொண்டு வரணும்னு பாருங்கள். இது ஒரு 2 இது ஒரு 7. ஸோ அப்போ இதுக்கு பேரலாக வந்து நிற்கும் இது 9 கிலோமீட்டர். ஓகே அண்ட் ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் கே. இது என்ன பாயிண்டா கே பாயிண்டா. ஓகே ஹவு ஃபார் அண்ட் விச் டைரக்ஷன் ஷுட் ஹி டிரைவ் டாட் டு ரீச் பாயிண்ட் ஜே அகெயின். திரும்ப பாயிண்ட் ஜே ரீச் பண்ணுறதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் என்ன டைரக்ஷனில் போகணும்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இது என்ன டைரக்ஷனில் இருக்குது வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணலாமா. ஸோ பாருங்கள் இது 11 இது +4 அப்போ இது ஃபுல்லாக எவ்வளோன்னு பார்த்தா 15. எனக்கு இந்த 15ல் இந்த 5 வரைக்கும் வேண்டாம். மிச்சம் இருக்கிறது எவ்வளோ 10 கிலோமீட்டர்ஸ் டுவார்ட்ஸ் வெஸ்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 10 கிலோமீட்டர்ஸ் மேற்கு நோக்கி அப்படின்றது தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். 10 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி. Question number 10 பார்க்கலாம். What should come in the place of question mark in the given series based on the English alphabetical order? Okay. AG என்ன ஆகுறாங்கன்னு பாருங்க +6. GM என்ன ஆகுறாங்க +6 7 13 and MS என்ன ஆகுறாங்க +6 13 19. அப்போ Sல இருந்து +6 பண்ணணும். 19 + 6 is 25 which is Y. Yல ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் 2 ஆன்சர் இருக்குது. அப்போ லாஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்துருவோமா எஸ்ஸா ஜியான்னு பார்த்துடலாம். UA என்ன ஆகுறாங்க 21 1 +6 ஆகுது. AG +6 GM +6 அப்போ எம்மில் இருந்து +6 பண்ணால் 13 + 6 19 எஸ். ஸோ எஸ்ஸில் முடிகிற ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உருவாக்குற மாதிரி HOLDER live on 6 different floors and lowermost floor is 1 அதுக்கு மேலே இருக்கிறது 2 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 1 2 3 4 5 6 6 ஃப்ளோர்ஸ் இருக்கு. நோ ஒன் லிவ்ஸ் எபவ் எல். எல்லுக்கு மேலே யாருமே வாழலன்னு சொல்கிறாங்க. இப்போ எல் எங்கே இருப்பார் லாஸ்ட் மேலே இருப்பார். ஏன்னா அப்படி போட்டால் தான் அவருக்கு மேலே யாருமே இருக்க முடியாது. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஒன்லி 3 people live between L and R. எல்லுக்கும் ஆருக்கு இடையில் எத்தனை பேர் இருக்காங்களா 3 பேர் இருக்காங்க. ஸோ 1 2 3 விட்டு 6 செகண்ட் ஃப்ளோரில் இருப்பார். H lives on the floor below R. H எங்கே இருக்காங்க ஆருக்கு கீழே இருக்காங்களா ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ அங்கே கண்டிப்பாக ஆப்வியஸாக H வந்துட்டார். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் இஸ் E lives on the even number floor
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 தான் இருக்குது, மிச்சம் 3 இருக்கா? இதில் என்ன ஈவன் நம்பர் இருக்குது? 1 தான் இருக்குது, 4 தான் இருக்குது. ஸோ அங்கே தான் யார் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு O lives on odd number floor பட் நாட் ஆன் தி ஃப்ளோர் நம்பர் 5. O வந்து ஆட் நம்பர் ஃப்ளோரில் தான் இருக்காரு, ஆனால் 5ஆம் நம்பர் ஃப்ளோரில் இருக்காங்க. அப்போ 2 ஆட் நம்பர் இருக்குது, 3 5 இருக்குது. 5ல் O இல்லைனா மிச்சம் எங்கே இருக்க முடியும்? 3 தான் இருக்க முடியும். ஸோ O is here. மிச்சம் இருக்கிறது HOD தான் 5th பிளேஸில் வருவாங்க. The question is, how many people live between D and R? Dக்கும் Rக்கு இடையில் எத்தனை பேர்னு கேட்குறாங்க? 2 பேர்ன்றது தான். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் C, 2 is the right answer. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. இந்த அனலாஜியில் இந்த ஆஷ் சிம்பிளையும் இல்லை இந்த பர்சன்டேஜ் சிம்பிளையும் யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது மூலிமா எனக்கு அந்த செட்டு கரெக்டாக வாங்க அப்படின்றதான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆஷ் இருக்க இடத்துல நான் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் சூஸ் பண்ணுறேன் பாருங்களேன். ஐஇ. ஓகே, ஐக்கும் டிக்கும் கம்பேர் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்குதுல்ல, அதே மாதிரி எஸ்சியும் பியும் கம்பேர் பண்ணால் கிடைக்கணும். இவ்வளோ தான் ஈஸியாக போடலாம். ஸோ அப்போ பாருங்கள், ஐஇ டி என்னாகிறாங்க? I9 டி 19 20, ஸோ ப்ளஸ் 11 ஆகுது. பட் எஸ்லேருந்து பி என்ன ஆகுது? -3 தான் ஆகுறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த செட்டு தப்பு. அடுத்து WZ இருக்கு, WT. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? SZ வச்சு போடுறேன். Wலேருந்து T என்ன ஆகுறாங்க? -3 ஆகுது. ஓகே, Wலேருந்து T -3, Sலேருந்து Z என்ன ஆகுது? ப்ளஸ் ஆகுறாங்க. ஓகே, +7 ஆகுறாங்க. ஸோ அப்படி இவங்களும் கிடையாது. நெக்ஸ்ட் WT தான். அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? P. ஸோ SP. WT என்ன ஆகுது? -3. Sலேருந்து P -3. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்க்குறப்ப எனக்கு ஆப்ஷன் C கரெக்டாக இருக்காங்க. ஆப்ஷன் D பாருங்கள், WZY UQR கொடுத்துருக்காங்க. W கூட P போடும்போது தான் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ W கூட U போடும்போது ஆப்வியஸாக தப்பாக போதா? ஸோ முடிஞ்சு போச்சு. யார் கரெக்டான ஆன்சர்? C தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Question number 13 is MNO STU lives on 6 different floors. Lowermost வந்து என்ன சொல்றாங்க? 1ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 ஃப்ளோர்ஸஸ்லாம் வசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் S lives on the floor number 5. S எங்கே இருக்காங்க? 5வது ஃப்ளோரில் S இருக்காங்க. அண்ட் O lives on the floor above S. S வந்து எங்கே இருக்காங்கன்னா ஓக்கு மேலே இருக்க ஒரு ஃப்ளோரில் வசிக்கிறாங்க. ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது, அங்கே O வந்துடுவார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன்லி T lives below N. எண்ணுக்கு கீழே T மட்டும்தான் இருக்காங்க. அதாவது எண்ணுக்கு கீழே ஒருத்தவங்க இருக்கும்னால என்ன பண்ணுறோம்? கீழேருந்து 2வது இடத்துல எண்ணு, அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டாங்க? T அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் U lives on even number floor. இப்போ 2 இடம் தான் நமக்கு பாக்கி இருக்குது. 4 3 இருக்குது. இது ஈவன் நம்பர் எது? 4 தான். இங்கே U வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிறது MN தான். ஸோ M is on 3. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, how many people live below Mன்னு கேட்குறாங்க. Mக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2. ஆப்ஷன் A, 2 தி ரைட் ஆன்சர். Question number 14 is, how many such scientists, எத்தனை scientists who are also postmen but not firefighters? அதாவது தீயணைப்பு வீரர்களாக இருக்கக்கூடாது, ஆனால் தபால்காரராகவும் இருக்கணும், விஞ்ஞானியாகவும் இருக்கணும். சயின்டிஸ்டாகவும் இருக்கணும், என்னவா இருக்கணும்? தபால்காரரும் இருக்கணும், ஆனால் ஃபைட்டரிஸ்டாக இருக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், சயின்டிஸ்ட்டும் போஸ்ட்மேனும் சேர்ற இடம் எது? இந்த பார்ட். இதில் எனக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க? ஃபைட்டர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்? எரேஸ் பண்ணுறோம். மிச்சம் இருக்கிறது யார் தான்? 14 தான். ஸோ 14 மெம்பர்ஸ் தான் சயின்டிஸ்டாகவும் இருக்காங்க, போஸ்ட்மேனாகவும் இருக்காங்க, ஆனால் ஃபைட்டர்ஸாக இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ 14ன்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15, A + B and A - B, A into B, A division B னா என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ M into N அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. M is wife of B. M யாரு? wife of N. M என்பவர் N இன் மனைவி. ஓகே, N டிவிஷன் 1 அர்த்தம் ஃபாதர். N அப்படின்றவர் O உடைய தந்தை. O + P, ப்ளஸ் என்ன? சிஸ்டர். O என்பவர் P இன் சகோதரி. அண்ட் P - Q அப்படின்னா பிரதர். P என்பவர் Q வின் சகோதரர். முடிஞ்சிச்சா? கொஸ்டின் என்ன? ஹவு இஸ் M ரிலேட்டட் டு Q? ஓகே, Qக்கு M என்ன உறவுன்னு கேட்குறாங்க. Qக்கு M என்ன உறவு? Q உடைய அப்பா, அவங்களுடைய ஒய்ஃபை பயணிக்கணும், அம்மா தாய் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி, மதர், தாய் தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16,
இன் திஸ் கொஸ்டின் இந்த படத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனை பார்த்துட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 38159 38 கொஸ்டின் என்ன 15 இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு எந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிறோங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் இருக்குது? இஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட்ஸ் ஆர் ஈவன். ஃபர்ஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட் ஈவனா? ஃபர்ஸ்ட் டிஜிட்டே ஆடு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வாஸ் ராங், நமக்கு இது மேட்ச் ஆகலை. இஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்ஸ் ஆர் ஆடு. ஃபர்ஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் ஆடா முடிஞ்சு போச்சு. ஸோ செகண்ட் ஒன்று கரெக்டாக இருக்குது. இதில் என்ன பண்ணணுமா? போத் ஆர் டு பி கோடட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டிஜிட். ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கான கோடையே ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கும் லாஸ்ட் டிஜிட்டுக்கும் போடுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கான கோடு என்னன்னு பாருங்கள். 3க்கான கோடு என்ன? ஹேஷ்டேக். ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே ஹேஷ்டேக் இருக்கணும், லாஸ்ட்லேயே ஹேஷ் இருக்கணும். அதை வச்சு ஆப்ஷன் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். அப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் ஹேஷ் இருக்க மாதிரியான ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது? ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ்க்கான கோடு எனக்கு லாஸ்ட் டிஜிட்டுக்கும் போடணும் அப்படின்னா 3ல் ஸ்டார்ட் ஆகி 9ல் முடிகிற கோடு. ஸோ 3க்கான கோடு அட்டு. அப்போ 2 கோடு ஃபஸ்ட்டு அட்டாக இருக்கணும், லாஸ்ட் அட்டாக இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 17. ஷான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் ரைஸ் 6 kilometers டுவர்ட்ஸ் நார்த். ஷான் என்ன பண்ணுறாரு? பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி நார்த் நோக்கி 6 கிலோமீட்டர் போகிறாரு. அதாவது வடக்கு பக்கமாக 6 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போகிறாரு. அண்ட் ஹிட் டன் டேக்ஸ் ரைட் அண்ட் ட்ரைவ் 7 kilometers. அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து 7 கிலோமீட்டர் போகிறாராம். தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் ட்ரைவ்ஸ் 12 kilometers. திரும்ப ஒரு ரைட் எடுக்கிறார். இப்படி போகிறதுக்கு எது ரைட்டாக இருக்கும்? கீழ் பக்கத்தில் 12 கிலோமீட்டர் வராரு. அண்ட் டேக் அ ரைட் டர்ன் அண்ட் ட்ரைவ்ஸ் 8 kilometers. திரும்ப ஒரு ரைட்னா கீழே வரவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஹி டேக் அ ஃபைனல் ரைட் டர்ன் அண்ட் ட்ரைவ் 6 kilometers. ஃபைனலாக ரைட் டர்ன் பண்ணால் 6 kilometers. இது ஃபுல்லாக 12ஆ? இது 6ஆ? அப்போ இது 2 பேரலாக போய் நிற்க போகுது இங்கே. இதுதான் என்ன பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம்? பாயிண்ட்டு பி அப்படின்னு சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் என்னன்னா, ஹவு ஃபார் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஷுட் ஹி டிரைவ் டு இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ அகைன். பாயிண்ட் ஏவை திரும்ப ரீச் பண்ணுறதுக்கு அவர் என்ன டேரக்ஷன் என்ன டிஸ்டன்ஸ் போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது ஃபுல்லாக 8ஆ, இது 7ஆ? அப்போ இந்த மிச்சம் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? 1 கிலோமீட்டராக இருக்கும். ஓகே, இங்கேருந்து என்ன பண்ணணும்? இந்த பக்கம் போகணும். இது என்ன பக்கம்? ஈஸ்ட் பக்கம். ஸோ அப்போ கிழக்கே 1 கிலோமீட்டர் இருந்தால் ஆன்சர் எனக்கு. ஸோ ஆப்ஷன் பி ஈஸ்ட் வேர்ட்ஸில் 1 kilometer. ABCDRS and T are sitting around a circular table facing toward the center. ஓகேவா? 7 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு சர்க்குலர் டேபிளில் உட்காந்துட்டு சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, only 2 people sit between A and R when counted from the right of A. ஏவோடைய வலது பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப ஏக்கும் ஆருக்கும் இடையில 2 பேரும் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்னவா போடுங்க? ஏக்கு வலது பக்கத்தில் 1 2 இடம் விட்டு ஆர் இருக்காரு. அண்ட் ஒன்லி 2 people sit between R and D. ஆருக்கும் டிக்கும் இடையில 2 பேர் தான். ஸோ இப்படி போடலாமே கேட்டால் கிடையாது. ஏன்னா 2 பேர் விட்டு போகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ இந்த பக்கம் தான் போடலாம். 2 பேரை விட்டுட்டு டி அப்படின்னு போடுறோம். அடுத்து ஒன்லி 3 people sit between A and B. ஏக்கும் பிக்கும் இடையில 3 பேர். ஏலேருந்து 1 2 3 பேர் விட்டால் பி. இப்படி போட முடியாது, ஏன்னா 1 2 3 பேர் விட்டு போடுறதுக்கு இடம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு சி சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் டி. சி எங்கே இருக்காங்க? டி கூடனடியாக இடது பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ டி கூடனடியாக இடது பக்கத்தில் சி முடிஞ்சு போச்சு. 2 பேர் சேர்ந்து போகிறதுக்கு இங்கே மட்டும் இடம். கொஸ்டின் இங்கே மிச்சம் இருக்கிறது யாருன்னா எஸ் இருக்காங்க. எஸ்ஸை போட்டுருவோம். கொஸ்டின் பாருங்கள், ஹூ சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ்ஸோடைய இடது புறமேடு இந்த பக்கத்தில் 1 2 3 3 இடத்துல இருக்கிறது யார்? டி தான். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். And question number 19. What should come in a place of question mark in the given series? 163, 131, 99, 67, 35. 163, 31 என்ன ஆகுறாங்க? -32. 131, 99 என்ன ஆகுது? -32. 99, 67, -32. ஸோ எல்லாமே காமனாக -32 ஆகிட்டே வருதா? ஸோ டேரெக்டாக போட்டால் 35 - 32னா எனக்கு 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20. If 2 is added to each odd digit, ஓகே, ஈவன் டிஜிட் கூட இரட்டைப்படை எண்கள் கூட எனக்கு என்ன பண்ணணுமா? +2 பண்ணணுமா? அண்ட் 3 is subtracted from a odd digit. ஒற்றைப்படை எண்கள் கூட என்ன பண்ணணுமா? எனக்கு ஆட் நம்பர் கூட -3 பண்ணணுமா? அப்படி ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். 5 9 6 4 3 2. அப்போ பாருங்கள், 5ன்றது ஆடு, -3 பண்ணால் 2, 9 - 2 7, 6 + 2 8, 4 + 2 6, 3 - 3 is 0,
2 plus 2 is 4. மாத்தியாச்சா? What will be the sum of the greatest and smallest digit in the new number thus formed? இதை நம்ம உருவாக்கி இருக்கிறதுல பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருக்கு கூடுதல் கேட்குறாங்க. 8 தான் பெருசு, 0 தான் சின்னது. 8 plus 0, 8 தான் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. 69 division 11 plus 408 into 6 minus 14. இன்டர்சேஞ்சிங் கான்செப்ட். ப்ளஸ் இருக்கிற இடத்துலாம் மைனஸ் போடுங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷன் போடுங்க, டிவிஷன் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடுங்க. அப்போ 69 into 11 ப்ளஸ் அப்படின்றது மைனஸாக மாறி 408 மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறும் 6 ப்ளஸ் 14 மாறிடுவாங்க. ஸோ கேன்சல் பண்ணால் 16 6 6 ஆர் 36 பேலன்ஸ் 8 ஆர் 48 68 கிடைச்சி. 69 11 சார் 69 11 சார் எவ்வளோ 15 759 கிடைப்பாங்க. ஸோ 759 மைனஸ் 68 ப்ளஸ் 14 சால்வ் பண்ணலாமா? ஸோ 759 மைனஸ் 68னா ஸோ 60 போனால் 699 கிடச்சிருப்பாங்க. 99னா 91 கிடச்சிருக்கும். 691 ப்ளஸ் ஒரு 14 ஆட் பண்ணால் என்ன கிடைப்பாங்க? எனக்கு 5705ன்றது தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். A stands for division, B stands for multiplication, C stands for plus and D stands for minus. இது அப்ளை பண்ணி போட்டால் முடிஞ்சு. 43 D என்ன minus 15, C என்ன plus 7, B multiplication 9 and D minus into 28. A இருக்கா, A என்ன division 2. சால்வ் பண்ணாமா? 2 என்ன கிடைப்பாங்க? எனக்கு 14 கிடைப்பாங்க. 7 9s are 63. 43 minus 15 எனக்கு 28 கிடைப்பாங்க. 28 plus 63 அப்படின்னா எனக்கு 91 minus 14 எனக்கு 77 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, 2 sets of number are given below. In each set numbers certain mathematical operations. The first number is okay. அதாவது கிளாசிஃபிகேஷனுக்கான அண்ட் அனாலஜி. இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்குது. அது என்ன பேட்டர்ன் கிராக் பண்ணி ஆன்சர் போடுங்க. 12 + 1 13 + 4 17 + 3. அப்போ +1 +4 +3ன்றது பேட்டர்ன். இது கூட செக் பண்ணுங்கள். +1 +4 +3 ஆப்ஷன் செக் பண்ணோமா? +1 +4 +3 ஃபஸ்ட் ஒன்று கிளிக் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு தான் ரைட்டு. இதுதான் மற்ற செக் பண்ணணும். 4 என்ன ஆயிருக்கு? +4 ஆயிருக்கு, தப்பு. 32 + 1 அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? +4 கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன ஆகணும்? +3 ஆகி 40 தான் வரணும். இங்கே +4 ஆகி 40 வந்துட்டாங்க. ஸோ டியும் கிடையாது. சி ஏன் கிடையாதுன்னு பார்ப்போம். -1 ஆகிட்டாங்க. ஸோ தப்பு. கொஸ்டின் நம்பர் 24. If 2 is added to each even digit, ஈவன் நம்பர் அதாவது இரட்டைப்படை என்ன இருந்துச்சுன்னா +2 பண்ணுங்க. ஆட் நம்பர் ஒற்றைப்படை என்ன இருந்தால் என்ன பண்ணணுமா? -1 பண்ணணும். பண்ணிடலாமா? ஸோ நம்பர் என்னன்னுக்கு 3 6 5 1 7 24. என்ன பண்ணலாம்? 3 என்ன ஆட் நம்பர்? -1 2 +8 4 அடுத்து என்ன கிடச்சிருப்பாங்க? 0 7 6 4 6 முடிஞ்சா? ஸோ இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா டிஜிட் ஃப்ரம் தி செகண்ட் டிஜிட் ஃப்ரம் தி லெஃப்ட்டுக்கும். செகண்ட் டிஜிட் ஃப்ரம் தி லெஃப்ட் யார்? 8 அண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஃப்ரம் தி ரைட். ஃபர்ஸ்ட் டிஜிட் ஃப்ரம் ரைட் யார்? 6. இவங்க ரெண்டு பேரோட கூடுதல் என்ன? சம் வேல்யூன்னு கேட்குறாங்க. 8 + 6 is 14. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. 7 people IJK LOP and Q are sitting in a row facing north. ஓகே, நார்த் ஃபேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ரோல உட்காந்துருக்காங்க. இது 7 பேரும் ரைட். இதில் நோ ஒன் சிட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜேன்னு சொல்லிட்டாங்க. ஜேக்கு லெஃப்ட் சைடில் யாருமே இல்லைனா அப்போ ஜே தான் கடைசியாக லெஃப்ட் ஓரத்தில் இருக்காரு. முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஒன்லி 4 people சிட் பிட்வீன் யாருக்கு யாருக்கும் நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கும் கேக்கு நடுவில் 4 பேர் தான் சொல்கிறாங்க. 1 2 3 4 விட்டு கே இருப்பார். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன்லி 3 people சிட் டு தி ரைட் ஆஃப் ஓ. ஓக்கு ரைட் சைடில் 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ 3 பேர் விட்டு 1 2 3 விட்டு ஓ வருவாங்க. அண்ட் ஐ சிட்ஸ் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எல். ஐ எங்கே இருக்காங்க? லெஃப்ட்டுக்கு. எல்லுக்கு உடனடியாக லெஃப்ட் சைடில் இருக்காங்க. அப்போ ஐஎல் 2 பேர் ஒட்டி வர மாதிரி எங்கே இடம் இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகே. பி இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஓ.
இப்போ 2 இடம் தான் இருக்குது, ஒன்று ஓ பக்கத்தில் இருக்குது, ஒன்று கே பக்கத்தில் இருக்குது. இதில் பி வந்து ஓ பக்கத்தில் வராது, அப்போ எங்கே வந்துடுவாங்க, இந்த லாஸ்ட்டில் வந்துடுவாங்க. இங்கே மிச்சம் இருக்க இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கியூ தான் வரப்போகுது, கியூ இஸ் ஹையர். கொஸ்டினில் who sits at the right most end of the line? P. முடிஞ்சு போச்சு. ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. KU QC is related to MYSG. என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோமா? KM என்ன ஆகுறாங்க +2, UY என்ன ஆகுறாங்க +4 ஆகுதா? ஸோ U21 25 +4 +2 +4, Qலேருந்து என்ன ஆகுது 17 +2 அண்ட் Cலேருந்து G +4. அப்போ +2 +4 ஆகுறாங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்க, SKYS எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சா போதும். எஸ்ஸில் என்ன பண்ணணும், +2 பண்ணணும், 21 யூன்னு கிடைப்பாங்க. எஸ்ஸில் +1 பண்ணணும், +4 பண்ணணும். எஸ்எல் +4 பண்ணால் 23 W. யூவில் ஸ்டார்ட் ஆகி முடிகிற W முடிகிற ஆன்சர் யார்? ஆப்ஷன் பி, UOAW. கொஸ்டின் நம்பர் 27, JF LH NP என்ன ஆகுறாங்கன்னு பாருங்க. ஜேலேருந்து L +2, LN +2, FH ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே +2 +2 ஆயிடுச்சுப்பா. அடுத்து பாருங்களேன், FH என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாருங்க, +2. HP என்ன ஆகுறாங்க ×2 சொல்லலாம், இல்லை +8ன்னு சொல்லலாம். ஓகே, இதில் செக் பண்ணால் தெரிஞ்சிடும், +8 தான் ஆகுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் +2, செகண்ட் லெட்டர் +8 ஆகணும். LN +2, Nலேருந்து P +2. HJ என்ன ஆகுறாங்க +2 ஆகுறாங்க. அதுக்கப்புறம் +8 ஆகுறாங்க. ஸோ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். ஃபஸ்ட் ஆன்சரே முடிஞ்சு நமக்கு. Some boxes A, B, C, D, E, F, G are kept one over the other, but not necessarily in the same order. ஒரு 7 பெட்டி என்ன பண்ணுறாங்க, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் நான் கொடுத்துருக்க ஆர்டரில் கிடையாது தம்பி, நீயே தான் போடணும்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, only 2 boxes are kept below D. டிக்கு கீழே 2 பெட்டி மட்டும்தான் இருக்குன்னா டி எங்கே வருவாங்க, கீழேருந்து மேலே 2 பெட்டி விட்டு டி கிடைப்பாங்க. only 1 box is kept above A. A பாக்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸ் தான் இருக்குன்னா மேலேருந்து ஒரு பாக்ஸ் விட்டு ஏ இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் only 1 box is kept between A and D. ஏக்கும் ஈக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ்னா ஸோ இங்கே இருப்பாங்க இ. G is kept immediately above B. G எங்கே இருக்குன்னா பிக்கு உடனடியாக மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து போகிற இடம் லாஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ G உடனடியாக பிக்கு மேலே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், C is kept someplace below F. எஃப்க்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல சி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ எஃப் தான் மேலே, கீழே சி கிடச்சிடும். கொஸ்டின் இஸ் how many boxes are kept above G? ஜிக்கு மேலே எத்தனை பாக்ஸ் கேட்குறாங்க, 1 2 3 4 5 பாக்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பி 5 இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். how many such symbols are there? எனக்கு சிம்பிள்ஸ் குறியீடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி இருக்கணும், which is immediately preceded by a number. முன்னாடி ஒரு எண்ணை கொண்டு இருக்கணும், அண்ட் ஃபாலோ பை a symbol. பின்னாடி ஒரு சிம்பிளை கொண்டு இருக்கணும். அப்போ நம்பர் சிம்பிள்னு பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஸோ நம்பர் 2 சிம்பிள் சேர்ந்த மாதிரி கிடந்தா 7 சிம்பிள். அடுத்து வேறு எங்கே இருக்குது, 8 சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், மொத்தம் 2 செட் இருக்குது. ஆப்ஷன் டி 2 இஸ் தி ரைட் ஆன்சர். Last and final question number 30. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, AJSPTன்னு சொல்லியாச்சு. கண்டிஷன்ஸ் படிப்போமா? இஃப் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் வவல், ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல்ல இருந்து தேர்ட் லெட்டர் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் எஸ் கரெக்ட், ஃபர்ஸ்ட் கண்டிஷனே மேட்ச் ஆகிடுச்சு. அப்படி இருந்தால் போத் ஆர் டு பி கோட் அஸ் எ கோட் ஃபார் தேர்ட் லெட்டர் கான்ஸ்டன்ட். 3வது லெட்டர் எஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான கோடையே ஃபஸ்ட்டுக்கும் 3க்கும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ்ஸுக்கான கோடு அட்டு, ஃபஸ்ட்டும் அட்டு வரணும், தேர்ட் பிளேஸ்லேயும் அட்டு வரணும். அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.